தக்க ஃபர்ஸ்ட் அல்லல் போம் அல்வினை போம் அன்னை பெயற்றில் பிறந்த தொல்லை போகாதுயரம் போ நல்ல குணமா மதுரை கோபுரத்துள் வீட்டிருக்கும் கணபதியை கை தொழுத காப்பே யானை முகம் இருகும் கண்டமார்வாஞ்சரு கண்ணும் பானை போல் பெருவையரும் பாங்கான பொன்முனலகும் தானே தோண்டி எனது உள்ளத்தில் தயவாக வாழ விநாயகா நானே உமது பாதம் பணிவே நாவில் வந்து உதிப்பாய் ஓம் கணபதியே களையுடுத்தி வெள்ளை பனி பூண்டு வெள்ளை கமலத்தில் வீட்டிருப்பாளனை வெள்ளை வெள்ளை அரசரோடு என்னை இந்த சரியான சிம்மாசனத்தில் வைத்த இருந்தாயே
சுக்கிரவாதத்தில் முன்னை தரிசிப்பவருக்கு பரிசு தந்த அருள் புரிவாயந்தாயே. அத்திவரதன் தங்கை சத்தி சிவரூபமதை அடிய நான் சொல்ல திறமோ. இந்த அழகான சொக்கனாட்சிபுரம் என்றழைக்கப்பட்ட ஆமையா இந்த தடியம்பட்டி சொக்கனாட்சிபுரத்திலே குணவிருந்து வரக்கூடிய ஆதி ஒரு காலத்திலே இந்த மருதப்ப சேர்வை அவண்ணனாகி அருணாச்சல சேர்வை கண்டெடுத்த ஆமையா சொக்க வைக்கும் அழகோடு இந்த பூமியிலே வந்து நீ பிறந்ததினாலே இந்த சொக்கனாட்சி அம்பிகை வருவாள் நமக்கு ஒரு நாளும் அளவில்லை. வட்டாத வைகையும் வடநாடு கண்டு மலை மேலிருக்கும் திருமலை முருகா. உட்டார் தன்னை எனக்கு ஒருவரும் இல்லை உமையார் தனக்கு திருமகனே. முத்தாடை தந்த அடியனை ஆள் கொள்வாய் முருகேசா என் மனதுள். விஸ்தரமாகவே வள்ளி தெய்வ யானையோடு புள்ளி மயிலேறி வரவேணோ எனதருகே.
விதிமலர் சொறி மலர் அறியவே ஒரு மலர் இதனை நற்றவையுள் வைத்தவா விரும்பி நான் உனை தோழுமை வடிவேலவா தினை பூனத்தில் வருகையில் யானை விரட்ட வள்ளியால் தினை பூனத்தில் வருகிலீகள் தனை விரட்ட அப்ப வாய்த்த தினை மாவை உண்ட அடிவடி திருச்செந்தூர் திருமலை பழனிமலை அறுத்தவா அறுத்தவா வடி வடி வேலவா எப்படி மாறோ வடா துறந்தாளையா அப்பா இஷ்டே முடாரி ராம உன்போகளை வில்லில் பாட பாட அங்க தந்தனை தனைத்ததாளம் போடவே தாளோடவே அப்பனை துந்தனை தமென்ற தாளம் போடவே போடவே தாளம் போடவே எப்படி துந்தனை தனைத்ததாளம் விதமாகவே வந்துதித்த நமச்சிவாயம் என்னும் மூலப்பொருளே சுவாமியே கனவிலும் நினைவிலையும் என்னாலும் நான் மறவே சாமி கணபதியே என்கோரோ கணபதியே என்கோரோவே கனவிலையும் உனை மறவே குணபதிய அரண்முகவாவே குஞ்சரமே உமை பாடே பாடோமே ராமா உன்னை பலகால உனை தோழுதே தேடோமே ராமா உன்னை நாடு தேசமெல்லாம் ஒருவமே ராமா உன்னை ஒருவமே ராமா உன்னை குத்தம் குறை மாலையர் கோமே சொந்தாமல் நின்ற மாலை அடிமுடியும் நெடிகாணே
அம்பளவான் தீர்வாதத்தை ஒரு நல்லருகனானலாகே நந்திதலை உடமாக்கி நிலையத்தில் ராமர் வானோ இருகையில வீசுகோளாங்க உந்தன் சொல்லை நாங்கள் வாட உந்தன் சொல்லை நாங்கள் வாடே எனக்கு துணையிருப்ப ஹரிராமா ராமா எங்களுக்கு துணையிருப்பா தாயகலை மவளை அம்மா மலை மகளே மலை மகளே மலையரசம் பெற்ற மகளே தாயமலை மகளே அருள் புரிய வேணுமாமோ எட்டெழுத்த வாரெழுத்தாங்க இசை மகளே கலை மகளே இசை மகளே கலை மகளே சத்தியன கருள வருவாயம்மா இசை மகளே கலை மகளே கலை மகளே என கருள சடையலின் நங்கையா நல்ல சடையலகீங்க நங்கையா பூசடையலகீங்க மாய சடையலகீங்க மாயனுட தங்கையம்மா மாயன் தங்க மாயன் தங்க மாரியம்மோ மகளகினி வந்தருள்வாங்க ஆயனங்க அம்பிகை எனக்கு வந்தருள்வாங்க பேச்சு நட்ட பேச்சிங்க பேச்சியம்மா கருள வெட்ட திருவாளே யாராண்ட சுடலையோ காட்டு மாயாண்டி ஆழ்வோர் குறிச்சுடலையோ பணமாயாண்டிங்க வந்தருள்வாங்க பெரி சுடலையாக எனக்கு வந்தருள்வாங்க முடுங்கி சுடலையோ முடுங்கி ஐயோ பிள்ளைக்கு நீ வந்தருள்வாங்க அம்பிகைய
கட்டி சொக்கனாச்சி சொக்கனாச்சி புறமதியிலே உலவிருக்கும் தேவாதைதான் ஊரை கக்க வந்த வேளா உத்தமிய சொக்கனாச்சி மரமதியில வரந்தருவா ஆதி ஒரு காலத்திலே முத்துச்சேர்வை என்பவர் மாடத்தியா அம்மாளுக்கும் அண்ணன் தம்பி 3 பேரும் அண்ணாமர சேர்வை ஐயா பெருமாள் சேர்வை ஐயோ அவருடைய தம்பிமார்கள் மருதப்ப சேர்வதானே செலம்பு அம்மாளை அதான் சொல்லுதேன் அருணாச்சல சேர்வ ஐயா சேர்வ ஐயா மருதப்ப சேர்வ ஐயோ சிலம்பு அம்மாளை மாடத்தி அம்மானோ மதலைக்கு நீ வந்தருள் மருதப்ப சேர்வ பெத்தம்மாவை வெள்ளையன் சேர்வதானே வீட்டிருக்க வேணும் ஐயா மருதப்ப சேர்வையோட மனைவியா வந்தவேளா அம்பிகையே உடையம்மாளே எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் முத்தம்மாள் அம்பிகையே முன்னால் வந்து அருள் புரிவாங்க இங்கிருக்கும் தெய்வம் எனக்கு அருள வேண்டும் ஐயோ என்னோட வாசலில ராணி மாதத்தில முதல் வெள்ளிக்கிழமையில சாத்தங்களை பாட போறோம் சபையோர்களை கட்டிடுங்கோ பாடுகிற பாட்டாதீரே மனது கூட்டம் வந்துட்டாலும் பாடகன் போல் என்ன வேண்டோ சொல்லுகிற சொல்லாதீரே சொல் குறைகள் வந்தாலோ சொந்த குழந்தையா என்ன வேண்டும் நாங்கள் 6 பிள்ளை 100 கோட்டோ 6 பிள்ளை 100 கோட்டோ எங்களை ஆதரிக்க வேண்டும் ஐயோ ஆதரிக்க சாமி பாடறிவேன் படிப்பறிவேன் பாடறிவேன் படிப்பறிவேன் பாடகன் கருமேனி முத்து பள்ளிக்கூடம் நான் அறிவேன் பாடறியா நாளையிலே படிக்க வைத்தார் அம்மா அப்பா ஏழறியா நாளை தண்ணில் எழுத வைத்தார் எங்கூரோவோ இதை அறியாத நாளை விவரம் செய்தார் எங்கூரோவோ கண்ணு தந்த வாத்தியார் கனவிலையும் மறப்பதில்லை சொல்லி வைத்த அண்ணாவியே பணத்தில் மறப்பதில்லை நான் ஒரு நாள் மறந்தாலோ ஒரு நாள் மறப்பதில்லை ஒரு நாள் மறந்தாலோ ஒரு நாள் மறப்பதில்லை சொல்லாத மறந்தாலோ சொல்லி தந்த வாத்தியாரே சொல்லி தந்த சொப்பனத்தில் மறப்பதில்லை அடியே நான் சொப்பனத்தில்
தேசம் ஐயா திருநெல்வேலி ஜில்லா தென்காசி மாவட்டத்தில் ஆலை முச்சொரி சிவநல்லூரில் மாநிலங்கள் மாடசாமி புலவர் அறிஞர் முச்சொரி சுந்தரபாண்டிய புலவர் சாதிமல்லி பூச்சொரியோ புற நகரில் சமுத்திரங்கள் யாதி சமூக கோணார் புலவர் தந்த வாத்தியாரோ வடக்கை வடவாசிங்க மத்தியில சிவகாசிங்க தெற்கை என்றால் தென்காசி மாவட்டத்தில புலிகள் கட்டி போரடிக்கும் புலியூர் வாக்கப்பட நகரத்தில வாக்கப்படம் நகரத்திலே புலிகள் கட்டி தாத்தா சிலப்பனம்பியார் புலவர் வாதோ சிலப்பா நம்பியார் எனக்கு கட்டு தந்த வாத்தியாரோ சபை தண்ணில படிக்க வைத்த அண்ணாதி குருவர் யாரு என்று பார்ப்போமானகம் யாதி வெட்ட பைமொழி நகரில் வாழோ மாரியம்மா என்று சொன்னார் மாநிலமே எதிர்வார் பொன்மொழி மாரியம்மா வந்தாளார் உலகமுமே எதிர்வார் மாரியம்மா நாமம் பெற்றே மாரியம்மா நாமம் பொன்மொழி மாரியம்மா புலவர் வாதோ நகரத்தில சொக்க நாச்சியால் புறமதியில
பிள்ளையாக விளங்கக்கூடிய மருதப்ப சுவாமியுடைய திருவாலயத்தில ஏப்பா இந்த மருதப்ப சுவாமியுடைய திருவாலயத்துல உங்கள் வீட்டு பிள்ளையாகப்பட்ட கம்புளிமா நகரத்தை சேர்ந்த கருமேனி முத்து வில்லிசை. ஏப்பா கருமேனி முத்து வில்லிசை குழு. அதாவது ஆமா பம்பளின்னு நினைச்சு நிறைய ஆளுக்க பம்பளிக்கு பேர் தாங்க பாத்துக்கோ. ஆமா நேர திருமலை கோயில் அடிவாரத்துக்கு போயிருந்தாங்க. இன்னைக்கு 4 போன் வந்திருக்கியா. ஆமா 4 போன் கால அட்வான்ஸ்காரங்க போடும்போது சரி பம்பளி பக்கத்துல இருக்க திருமலை கோயில் பக்கத்துல இருக்க பம்பளியான்னு கேட்டிருக்காங்க. இல்லண்ணே ஆய்குடி கீழே கீழே ஓடி இருக்குவாருங்க. ஆய்கிடிக்கு கீழே ஓடி ஐயா நேர திருமலை கோயில் போற வழிதான். சொரண்ட அதுக்கு அடுத்த சாம்புவர் வடகரை, அதுக்கு அப்புறம் தான் நம்ம ஊரு ஆய்குடி கம்பளி. எப்ப ஆய்குடி கீழே ஊடி கம்பளி. திருமலை கோயில் பம்பளி இல்ல. அங்க போனாலும் வில்லுக்காரங்க ஏகப்பட்டவர் இருக்காங்க. இருந்தாலும் நம்ம ஊர் வந்து எங்களுக்கு கொடுக்கணும்னா ஆய்குடி பக்கத்துல இருக்க கம்பளி. கம்பளி கம்பளி கம்பளினே கம்பளி பண்பொழி இல்ல, பைன்பொலி கிடையாது, அது பைன்பொலி. ஆமா இது வந்து கம்பளி, கம்பளிமா நகரம். அதாவது ஆய்குடிக்கு அடுத்த ஊரு கம்பளிமா நகரம் பாத்துக்கோ. அம்மா அம்மா சில பேர் நினைச்சு அங்க பேரு தாங்க. ஆமா நேர பசாமுடி இறங்கி விட்டாங்க திருமலை கோயில்ல. ஆமா அதனால ஆமா யாரும் தொடர்பு கொள்ள வேணுமே ஆனாலும் ஆமா கம்பளிக்கு வந்துருங்க பாத்துக்கோ. அம்மா நேர ஆய்குடி கம்பளில எடுங்க. ஆமா அதனால ஆமா கம்பளிமா நகரத்தை சேர்ந்த கருமேனி முத்து வில்லிசைக்கு அட்வான்ஸ் கொடுத்து வரவழைத்து வரவழைத்து நம்மளை அன்போடும் பாசத்தோடும் ஆமா அதாவது என்ன இந்த ஊர்ல ஆமா ஐயாவுக்கு 2 கொடை பாத்துக்கோ. எப்பா 2 கொடை. ஆமா அடுத்த வாரம் ஒரு கொடை இருக்கு. சரி அடுத்த வாரத்துக்குள்ள கொடையிலையும் ஆமா நம்மளுக்கு தான் வில்லிசைக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்ப நீங்க தான் வாரிய. ஆமா நம்மளுக்குப்பா. ஆமா அதனால ஆமா இந்த கோயில்ல பெரிய பெரிய அறிஞர்கள் கலைவாணர்கள் எப்பா பெரும் புலவர்கள் பெரிய பெரிய பேர் வாங்கின புலவர்லாம் வந்து பாடிருக்காங்க பாத்துக்கோ. கவிஞர் கலைவாணர்கள் எல்லாம் பாடியிருக்கிறார்கள். ஆமா ஆமா அதனால என்ன ஏதோ உங்கள் பிள்ளை எனக்கு தெரிந்த அளவு அடியே நான் பாடுகிறேன். பாடும் பாட்டிலே பலது குட்டம், சொல் குட்டம், இசை குட்டம். இசையிலே கலை குத்தங்கள், கலையிலே பொருள் குற்றங்கள், எங்கள் ஆட்கள்ல ஏதேனும் குற்றம், அடி தாளங்கள்ல குற்றம், சாரீர குத்தம், சரீர குத்தம், எந்த ஒரு குற்றமுறை இருந்தாலும் உங்கள் வீட்டுல உள்ள பிள்ளைகளை எப்படி வீட்டுல கொண்டு ஆதரிப்பீர்களோ அதை போன்ற அடியனையா ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். யாமுனா அட்வான்ஸ் கொடுக்கும் போது நம்ம கிட்ட முதல்ல அடுத்த கொடைக்கு தான் தந்தாங்க. நம்ம அண்ணாச்சிதான் இந்த கொடைக்கு நீங்க தான் கண்டிப்பா வரணும்னு போய் ஒரு வாரத்துல போன்ல அட்வான்ஸ் போட்டு விட்டாங்க. ஊர் ஊரா தேடி வர வேண்டாமா? அதாவது அடுத்த கொடைக்கு ஒரு 5-6 பேரு ஆட்டோ அமர்த்தி வந்தாங்க பாத்துக்கோ. அதனால எங்களுக்கு அட்வான்ஸ் கொடுத்து வரவழைத்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு எந்த ஒரு ஆலயத்தை எடுத்தாலும் முதலாக ஐயன் வந்து பிறக்க வேண்டும். ஏன் நாமெல்லாம் தந்தைக்கும் தாய்க்கும் வந்து பிறந்த மானிட மனுக்கள். ஆனா ஐயன் அரிக்கும் சிவனுக்கும் ஐயனுக்கும் ஐயனாக விளங்கக்கூடிய சித்தங்காத்த ஐயன் வந்து பிறக்கணும் பாத்துக்கோ. யாரு யாரு யாரு? சித்தங்காத்த ஐயன். சித்தங்காத்த ஐயன் ஐயன் வந்து பிறந்தாதான் ஐயன் மருதப்ப சாமியை ஆலயத்தை விட்டு வெளியிறங்கி வந்து ஆடுவாராம். எந்த ஒரு கோயிலை எடுத்தாலும் முதலாக ஏன் பாடணும் சாஸ்தாவுக்கு? அவர்தான் கலியுக தெய்வமாக கலியுகத்திலே வந்து பிறந்தவர், அவதாரம் செய்தார். அப்பேர்பட்ட தர்மஞான சாஸ்தா பாதிமதி மான்மெழுகோ எங்கையோடும் பாம்பணிந்தோ ஆமையா பார்வதி
எந்த ஆமோ ஆதி சிவன் மோகமது கலியுதமாகி அச்சுதன் என் பெருமான் இருகரத்தினால் ஏந்த அச்சுதன் என் பெருமான் கோவாலக்கண்ணன் இருகரத்தினால் ஏந்த சோதி மணி விளக்கு ஒளிவு போல் ஆமோ ஐந்து மைந்தர்கள் தோளினில் பூநூல் இலங்க தோன்றி ஆமையா அரிக்கும் சிவனுக்கும் இது என்ன சுவாமி ஐந்து சாஸ்தாக்கள் யார் யாரெல்லாம் வந்து பிறந்தாரையானா யார் யாரெல்லாம் சுவாமி இப்போ ஆமா 2 நாள் கோயில் கொடையா இருந்ததுன்னு வை என்ன முத நாள் சாஸ்தாவுக்கு பாடலாம் எப்பா வேளாளமா குடி அழைச்சிருக்கலாம் ஆமா இன்னைக்கு ஆமா ஒரு நேரத்து கொடை விழாவா இருப்பதினாலையும் 5 சொல்ல பிறக்காரு பாத்துக்கோ ஆமா விடிய விடிய படிச்சாலும் பிறக்க மாட்டாரு விடிஞ்சு படிச்சாலும் பிறக்க மாட்டாரு 5 சொல்லு சொன்ன உடனே பிறந்துருவாரு இப்ப 5 சொல்ல சாஸ்தா பிறந்துருவாரு அப்பேற்பட்ட தர்ம ஞான சாஸ்தாக்கள் என்ன சுவாமி சாஸ்தா பிறந்தது பங்குனி மாதம் புதன்கிழமை உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தார் எப்பா உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தார் உத்திர நட்சத்திரத்துலதான் பிறந்தாரு நீ உத்தரத்துல பிறந்தாருன்னு நினைக்காத உத்திர நட்சத்திரத்திலே பிறந்தார் அப்பேற்பட்ட சாஸ்தா சாமி பங்குனி மாதம் புதனது ஒத்திரோ பங்குனி மாதம் புதனது ஒத்திரோ அபரண பஞ்சமி இலக்கணத்தில் இந்தீரமாகவே யோகத்தில் ஆதிக்கும் ஜீவனுக்கும் பிறந்தார் கையடியில பிறந்தவர்க்கு ஆதியில உள்ளவர்க்கு சுவாமி ஐயனார் ஐயனார் ஐயர சுதன் ஐயனார் சபரிமல தர்மசாஸ்தா ஐயனார் தூபுடை ஐயனார் எரிமேனி சாஸ்தாவா ஐயனார் ஆரியங்கா ஐயனார் சோம்பவில் ஐயனார் பொறிமுத்த ஐயனார் ஆனமல ஐயனார் ஆதினமலகி ஐயனார் சித்தங்காத்த ஐயனார் ஐயனுக்கும் ஐயனாக சுக்கநாச்சியபுரமதியில சுவாமி வாசலில சித்தங்காத்த ஐயன் வந்து பிறந்தாரு ஓடுங்கம்மா ஒரு குலவர் உண்டான வாயாலே சித்தங்காத்த ஐயனுக்கு வெள்ளியால பூணூலா தாழ்வடமா கட்டாட பூணூலா தாழ்வடமா ஆனப்புலி கூட்டத்துக்கு கூட்டத்தோடு ஐயனுக்கும் ஐயனாக ஆனப்பட குதிரப்பட ஐயங்காட்சி பேப்படைகளோடு ஐயனுக்கும் ஐயனாக சித்தங்காத்த ஐயன் வந்து கலியுகத்தில் அவதாரம் செய்தாரே
ஆ